பள்ளி கட்டண விவரம் பொது தகவல் என்றும் அதை ரகசியமாக வைக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், சிபிஎஸ்இ ஆகிய அனைத்து பள்ளிகளிலும் வகுப்பு வாரியான கட்டண விவரங்களை பள்ளியின் நுழைவாயிலில் உள்ள அறிவிப்பு பலகைகளில் உடனடியாக காட்சிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல இந்த விவரங்களை தங்களது இணையதளங்களிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சேர்க்கை விண்ணப்ப படிவங்களிலும் வெளியிட வேண்டும் என்றும் மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 699 கன அடியிலிருந்து 1127 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 44.28 அடியில் தற்போது 42.15 அடிக்கு தண்ணீர் நிரம்பியுள்ளதால் பாதுகாப்பு கருதி மதகுகள் வழியாக 997 கன அடி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. தொழிற்சாலைகளிலிருந்து அதிகப்படியான ரசாயன கழிவுநீர் திறந்துவிடப்படுவதால் தண்ணீர் வெள்ளை நிறத்தில் நுரை பொங்கி செல்கிறது. பாசன நீர் மாசடைந்து விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதால் இப்பகுதி விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். நெல்லை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக தற்காலிக ஊழியர்களுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நிலுவை ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. இங்குள்ள 2 கோட்டங்களில் பணியாற்றும் ஈகோ வாட்சர்ஸ் ஊழியர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக வனத்துறை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஊழியர்களின் 2 மாத ஊதியத்தையும் வழங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் நடந்த நகர்மன்ற கூட்டத்தில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதால் உறுப்பினர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் குடிநீர் மற்றும் எரிவாயு, சுடுகாடு உள்ளிட்ட வார்டு கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சுட்டெரிக்கும் கோடை வெப்பத்தின் காரணமாக கூட்ட அரங்கில் இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் வியர்த்து கொட்டினர். இதனையடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்மான நகல்களையே விசிறியாக பயன்படுத்தி உறுப்பினர்கள் தங்களை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொண்ட சம்பவம் பேசுபொருளாக மாறியது. நாடு முழுவதும் ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் நிலையில் பாதுகாப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமையின் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது. அதில் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் முறைகேடுகளை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறையுடன் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியே இதனை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசடி இல்லாமல் நீட் தேர்வை நடத்துவது குறித்து ஜூலை 2ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவை பிரதமர் மோடியே தனிப்பட்ட முறையில் கண்காணித்தார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இவ்வாண்டு நடத்தப்பட்ட மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ஜூன் 21இல் மறுதேர்வு நடத்தப்பட உள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணை மற்றும் மறுதேர்வு தயாரிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எக்ஸ் தளத்தில் எதிர்வினையாற்றியுள்ள ராகுல் காந்தி வினாத்தாள் கசிவையும் மோடிதான் கண்காணித்தார் என்று சாடியுள்ளார். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளார். டெல்லியிலிருந்து சென்னை வந்த அவர் வழக்கம் போல கார் மூலம் இல்லத்திற்கு செல்லாமல் விமான நிலையத்திலிருந்து அரும்பாக்கம் வரை மெட்ரோ ரயிலில் பயணித்தார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் எரிபொருள் செலவு அதிகரித்து வரும் சூழலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அமைச்சரின் இந்த எளிமையான முயற்சியால் அவரது பாதுகாப்பு வாகனங்களும் தவிர்க்கப்பட்டன. நிறைய பேர் இன்னைக்கு நாட்டில் எல்லாருமே பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க. அது பஸ் ஆகட்டும் அல்லது கார்னா கூட 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போறது, அதே மாதிரி மெட்ரோ வாகனங்களில் போறது, மின்சார வாகனங்களை பயன்படுத்துவது, ரயில் பயணங்களை அதிகமாக
பயன்படுத்துவது, இதெல்லாமே நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னபடி நம்மளுடைய அந்த டீசல் பெட்ரோலினுடைய கன்சம்ஷனை நம்ம கம்மி பண்ண முடியும். எல்லாருமே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்ன பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும். எல்லாருமே அதை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைமுறையை 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசை போல மெத்தனம் காட்டாமல் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு உடனடியாக தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பணி நியமனத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தனது மகளின் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு பாஜக நிர்வாகி குஷ்பு நேரில் சென்று அழைப்புதல் வழங்கினார். டெல்லியில் பிரதமர் மோடியை தனது கணவர் சுந்தர் சி மகளுடன் சென்று சந்தித்தார். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குஷ்பு தங்களை வரவேற்று மணமக்களுக்கு ஆசை வழங்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். குஷ்பு சுந்தர் சி தம்பதியின் மூத்த மகள் அவந்திகா தொழிலதிபர் ஸ்ரவனை திருமணம் செய்ய உள்ளார். கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. கட்டிக்கானப்பள்ளி, கொண்டேப்பள்ளி, பெத்ததாளப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. இதேபோல் ஓசூர், ஜூஜுவாடி, முகண்டப்பள்ளி, மத்திகிரி, பேக்கேப்பள்ளி, சாந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. பார்த்தகோட்ட பகுதியில் மரம் வேரோடு சாலையில் விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதி பொதுமக்கள் பொக்லைன் உதவியுடன் மரத்தை அப்புறப்படுத்தினர். கோடை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்களுக்காக மேலும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாகர்கோவிலிருந்து சென்னை எழும்பூருக்கு ஒரு வழி அதிவேக சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை காலை 11:45 மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு இரவு 11:55 மணிக்கு சென்னைக்கு வரும். இந்த ஒரு வழி சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. கோடைக்கால பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உதினிப்பட்டி கிராமத்தில் களநீருடைய ஐயனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு விமானங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் பக்தர்கள் பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தூக்குத்தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி திரௌபதி அம்மன் அர்ஜுனன் சிலைகள் சுமார் 60 அடி உயரம் உள்ள தூக்குத்தேரில் வைத்து வழிபாடுகள் நடந்தன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தூக்குத்தேரை 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். சேலம் மாவட்டம் பேளூர் தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் வைகாசி மாத கடைசி சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் அதிகாலை முதலே மணமக்கள் மற்றும் உறவினர்கள் கோயில் வளாகத்தில் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. போதிய முன்னேற்பாடுகள் இல்லாததால் மணமக்களின் உறவினர்களிடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. வாரத்திற்கு 3 நாட்கள் அலுவலகத்தில் இருப்பேன் எனவும் எந்த குறை என்றாலும் தன்னை சந்திக்கலாம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தொகுதி மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பேசிய அவர் முதல்வர் விஜய் தலைமையில் அமைந்துள்ள அரசு மக்களுக்கானது என கூறினார். நம்மளுடைய ஆபீஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வீடியோ ஆபீஸ்லயே நம்மளுடைய எம்எல்ஏ அலுவலகமும் திறந்தாச்சு. ஏன்னா தனி அலுவலகம் வேண்டாம், மக்கள் பயன்படுற ஒரு அலுவலகத்துல வச்சுக்கலாம். வீடியோ ஆபீஸ்லயே நம்ம எம்எல்ஏ அலுவலகத்தை போட்டாச்சு. வீடும் பார்த்தாச்சு.
கண்டிப்பாக எதுனாலும் வாங்க, வாரத்துக்கு 3 நாள் நான் இங்கே தான் இருப்பேன். எதனாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஏதாவது விசேஷம்னா பத்திரிக்கை கொடுத்து வச்சுருவோமா. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு பழங்குடியின கிராமத்திற்கு நேரில் சென்ற விசிக தலைவர் திருமாவளவன் பழங்குடியின மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஆஸ்கர் விருது பெற்ற ஆவணப்படத்தில் நடித்த பொம்மன் பள்ளி தம்பதிகளை நேரில் சந்தித்து அவர்களை கௌரவப்படுத்தினார். தொடர்ந்து வளர்ப்பு யானை முகாமிற்கு சென்று யானைகளின் பராமரிப்பு முறைகள் குறித்து யானை பாகன்களிடம் ஆர்வமாக கேட்டறிந்த திருமாவளவன் வளர்ப்பு யானைகளுக்கு கரும்பு வழங்கி மகிழ்ந்தார். முதுமலை வனப்பகுதிக்குள் சவாரி செல்வதற்காக வருகை தந்த அவருடன் ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தமிழக சட்டமன்றத்தில் விரைவில் நடைபெறவுள்ள ஆளுநர் உரையில் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பின் தேவை குறித்து விவாதிக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டத்தை ஜூன் 5ஆம் தேதி சென்னையில் பாமக நடத்த உள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகர பகுதியில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு குடிநீர் நீரேற்று நிலைய மோட்டார்கள் பழுது பார்க்கப்பட்டு வருவதாகவும் குடிநீர் பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என்றும் விளக்கமளித்தனர். நெல்லை மேயர் கோ ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன், ஆணையாளர் மோனிகா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் சாலை மேம்பாடு, பாதாள சாக்கடை மற்றும் தூய்மை பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தமிழக காவல்துறையில் சரக்கு அளவிலான பதவி உயர்வு முறையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இனி மாநில அளவிலான சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் இதற்கான அரசாணையை அரசு உடனடியாக வெளியிட்டு 2 மாதங்களுக்குள் சீனியாரிட்டி பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த புதிய நடைமுறை 2026 ஜனவரி 1 முதல் பணியில் இருப்பவர்களுக்கும் அன்று ஓய்வு பெறுவோருக்கும் பொருந்தும். அதே நேரம் ஏற்கனவே சரக அடிப்படையில் பதவி உயர்வு பெற்றவர்களின் பலன்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை இன்னும் 2 வாரங்களில் வெளியிடப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், வெள்ளை அறிக்கை மூலம் கடந்த கால அரசுகளின் செலவினங்கள் முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என கூறினார். பெரிய கடன் இருக்குது, வாக்குறுதி எப்படி சார் நிறைவேற்றப்படும்? முக்கியமா அந்த 2500 ரூபாய் கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லா பதிலும் தேவைப்படும், கலப்படாதீங்க. எப்போ ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவீங்க? In another 2 weeks. விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொகுதி வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய வாகனத்தையே நன்றி தெரிவிக்க செல்லும் போதும் விஜயபாஸ்கர் பயன்படுத்தினார். அப்போது அந்த வாகனத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் அகற்றப்படாமல் இருந்தது கவனம் பெற்றது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் கருட சேவை உற்சவத்தையொட்டி சிறப்பு ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. வரலாற்றில் காஞ்சியத்தை சுற்றி நடந்த போர்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 400 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் போர் முறைகள், கோயில் கட்டடக்கலை உள்ளிட்டவை ஓவியங்களாக காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியுடன் வரலாற்று சொற்பொழிவுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டன. திருச்சி மாவட்டம் பழையபாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 815 காளைகளும் 266 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். காளைகள் முட்டியதில் 31 பேர் காயமடைந்த நிலையில் 2 பேர் மேல் சிகிச்சைக்காக துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில்
ஆந்திர மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் சுவாமி தரிசனம் செய்தார். ஆந்திராவில் இருந்த ஹெலிகாப்டரில் சோளிங்கருக்கு வந்த நாரா லோகேஷை அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து ரோப்கார் மூலமாக கோயிலுக்கு சென்ற லோகேஷ் வழிபாடு செய்தார். இதைத் தொடர்ந்து சின்னமலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலிலும் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பொழிந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பொழிந்தது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பொழிந்தது. அரூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொழிந்த கனமழையால் நகர பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் கடும் பாதிப்படைந்தனர். ராணிப்பேட்டை அருகே வானாப்பாடி கிராமத்தில் தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன நீர் ஏரி தண்ணீரில் கலந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த நச்சு தண்ணீரால் மழையையும் ஏரி பாசனத்தையும் நம்பி 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் முற்றிலும் கருகி சேதமடைந்திருப்பதாக கூறுகின்றனர். சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்தை பாதிக்கும் தொழிற்சாலைகள் மீது அதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து ரசாயன நீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி விமான நிலைய ஓடுபாதையில் கோயில் திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. திருச்சி விமான நிலையம் அமைந்துள்ள செம்பட்டு பகுதியில் உள்ள பச்சை நாச்சியம்மன் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அப்போது விமான நிலைய ஓடுபாதை வழியாக தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. ஆதார் அட்டையின் நகலை கையில் வைத்திருந்தவர்கள் மட்டும் ஓடுபாதை பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டனர். பச்சை நாச்சியம்மன் கோயில் தேரோட்டம் நடைபெற்ற பகுதி தற்போது விமான நிலைய ஓடுபாதையாக மாறியுள்ள போதிலும் சிறப்பு அனுமதி பெற்று 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இத்தேரோட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 461 பணியிடங்களுக்கு TNPSC மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் புகைப்பட கலைஞர்கள், வேளாண் பொறியியல் துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறைகளில் காலியிடங்களை நிரப்ப தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கு ஜூன் 25 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் குடமுழுக்கு விழாக்களில் ஒலிபெருக்கிகள் வைப்பதற்கு முற்றிலும் தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. திருச்சி செவலூர் கிராம கோயில் விழாவில் அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கிகள் வைக்கப்பட்டிருப்பதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பரத சக்கரவர்த்தி, பூர்ணிமா அமர்வு இவ்வாறு தெரிவித்தது. விழா காலங்களில் ஒலிபெருக்கி வைப்பது நடைமுறைதான் என்றாலும் அது அனுமதிக்கப்பட்ட ஒலி அளவிலேயே இருக்க வேண்டும் என்றும், மணப்பாறை DSP சம்பவ இடத்திற்கு சென்று ஒலியின் அளவை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளார். டெல்லியிலிருந்து சென்னை வந்த அவர் வழக்கம் போல் கார் மூலம் இல்லத்திற்கு செல்லாமல் விமான நிலையத்திலிருந்து அரும்பாக்கம் வரை மெட்ரோ ரயிலில் பயணித்தார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் எரிபொருள் செலவு அதிகரித்து வரும் நிலையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார். அமைச்சரின் இந்த எளிமையான முயற்சியால் அவரது பாதுகாப்பு வாகனங்களும் தவிர்க்கப்பட்டன. நிறைய பேர் இன்னைக்கு நாட்டில் எல்லாருமே பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க. அது பஸ் ஆகட்டும் அல்லது கார்னா கூட 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போறது, அதே மாதிரி மெட்ரோ வாகனங்களில் போறது, மின்சார வாகனங்களை பயன்படுத்துவது, ரயில் பயணங்களை அதிகமாக
பயன்படுத்துவது, இதெல்லாமே நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னபடி நம்மளுடைய அந்த டீசல் பெட்ரோலினுடைய கன்சம்ஷனை நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். எல்லாருமே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்ன பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும். எல்லாருமே அதை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சோளம், நிலக்கடலை பயிர்கள் நல்ல விளைச்சல் தரும் என்பதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் தொடர் மழை காரணமாக பல்வேறு கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். மதுரை சர்வதேச விமான நிலையம் செல்லும் சாலையில் ஜே நகர் குடியிருப்பு பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சியின் 100வது வார்டான ஜே நகர் பகுதியில் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் தார் சாலை, மின்விளக்கு, பாதாள சாக்கடை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விமான நிலையம் செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றஞ்சாட்டினர். பின்னர் 10 நாட்களுக்குள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் அமைச்சர் சம்பத் திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை ஆய்வின் போது எழுந்த புகார்களை தொடர்ந்து நள்ளிரவில் அதிகாரிகள் யாருமின்றி தனது கார் ஓட்டுநரோடு மட்டும் மருத்துவமனைக்கு சென்று அமைச்சர் ஆய்வு செய்தார். 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த ஆய்வில் தனியார் ஒப்பந்த ஊழியர்களின் வருகை பதிவேடு, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து அவர் சரிபார்த்தார். மேலும் இரவு நேர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் வெளிநோயாளிகளின் பிரிவின் செயல்பாடுகளையும் நேரடியாக ஆய்வு செய்து ஊழியர்கள் முறையாக பணிபுரிகிறார்களா என்பதை அமைச்சர் சம்பத் உறுதி செய்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேவுக பெருமாள் ஐயனார் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்திலேயே எங்கும் காண முடியாத வினோதமான கழுவன் விரட்டும் திருவிழா நள்ளிரவில் நடைபெற்றது. உடல் முழுவதும் கருப்பு சாயம் பூசி ஜடாமுடி அலங்காரத்துடன் கோரமான உருவத்தில் வந்த கழுவனுக்கு கோயிலில் சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் தீப்பந்தங்களோடு நள்ளிரவில் கழுவனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விரட்டுவதும் பதிலுக்கு கழுவன் அவர்களை துரத்துவதுமாக திருவிழா அமைந்தது. தமிழக அரசின் நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை இன்னும் 2 வாரங்களில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். புதிய தலைமுறையிடம் பேசிய அவர் வெள்ளை அறிக்கையின் மூலம் கடந்த கால அரசுகளின் செலவினங்கள் முழுமையாக வெளிச்சத்துக்கு வரும் என்று கூறினார். பெரிய கடன் இருக்குது, வாக்குறுதி எப்படி சார் நிறைவேற்றப்படும்? முக்கியமா அந்த 2500 ரூபாய் கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லா பதிலும் தேவைப்படும், கலப்படாதீங்க. எப்போ ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க? In another 2 weeks. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு கால்நடை பராமரிப்பு மையத்தில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் சே கமலி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அவசர கால மருந்துகள், தடுப்பூசிகளின் இருப்பு நிலவரம் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கின் செயல்பாடுகளை அவர் கேட்டறிந்தார். அவசர காலங்களில் மலைப்பகுதி மக்களுக்கு உதவிடும் வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், கோமாரி நோய் உள்ளிட்ட தொற்று நோய்களில் இருந்து கால்நடைகளை பாதுகாக்க முறையான தடுப்பூசி முகாம்களை நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் நடனக் கலைஞர்கள் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் ஒரே நேரத்தில் 1000 பேர் பங்கேற்று நடனமாடி அசத்தினர். திரைப்பட நடனக் கலைஞர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்த இந்நிகழ்வில் சிறுவர் சிறுமியர் முதல் மூத்த கலைஞர்கள் வரை அனைவரும் கோபுர வடிவத்தில் அணிவகுத்து நின்று தொடர்ந்து 35 நிமிடங்களுக்கு பஞ்சபூத சிவஸ்தல பாடல்களுக்கு பரதநாட்டியம் ஆடினர். பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்த இந்த பிரம்மாண்டமான கூட்டு நடன நிகழ்வை இன்டர்நேஷனல் டைம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியுள்ளது. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு அங்கமாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் அல்சேஷன், சைபீரியன் ஹஸ்கி, டாபர்மேன், மினியேச்சர் பின்ச்சர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த நாய் வகைகள் பங்கேற்றன. இவை வளையம் தாண்டுதல், கயிறு தாண்டுதல், மோப்பத்திறன் மற்றும் உரிமையாளரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் போன்ற சாகசங்களை செய்து காட்டி அங்கு திரண்டிருந்த சுற்றுலா பயணிகளையும் குழந்தைகளையும் வெகுவாக கவர்ந்தன. திறன்களின் அடிப்படையில் வெற்றி பெற்ற நாய்களுக்கும் அவற்றின் உரிமையாளர்களுக்கும் கால்நடைத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன.
மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவின் சிகர விழாவான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. வழியெங்கும் வீடுகளின் முன்பு பக்தர்கள் தீப ஆராதனை காட்டி வழிபட்டனர். திருநள்ளாறில் உள்ள பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவையொட்டி தெப்போற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளில் மிக முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இளம் பச்சை நிற பட்டுடுத்தி மலர் மாலைகள் மற்றும் திரு ஆபரணங்கள் அணிந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகளில் பெருமாள் வீதியுலா வந்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,17,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 14,630 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமுமின்றி 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து நடப்பாண்டில் வழக்கமான தேதியான ஜூன் 12 காவிரிப்படுகை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் 80 அடிக்கும் கீழ் சரிந்துள்ளதாலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை இன்னும் தொடங்காததாலும் நீர் திறக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. 93 ஆண்டுகால மேட்டூர் அணையின் வரலாற்றில் இதுவரை 61 ஆண்டுகள் காலம் கடந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் தாமதமாகவே தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கர்நாடக அணைகளிலும் நீர் இருப்பு குறைவாக உள்ளதால் ஜூன் 12க்குள் தமிழகத்துக்கு வர வேண்டிய 4 TMC தண்ணீர் கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1952 கனஅடியாக உள்ளது. தென்காசி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வர தாமதமானதால் ஆத்திரமடைந்த பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 15 நிமிடங்கள் போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறையோடு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உடனடியாக மாற்று பேருந்து வசதி செய்து தரப்பட்டதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. விழுப்புரம் தனியார் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்து பிறந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவருக்கு மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் 8 ஊசிகளை செலுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தை இறந்து பிறந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மாம்பழப்பட்டு சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து விவசாய கடன்களையும் தமிழக முதல்வர் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.